பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பெட்ரோலியம் ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 to 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் டெட் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் மெரைன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரீடு அட் தி பாட்டம் ஆஃப் த சி. அப்ப கடல் கிட்ட நமக்கு என்ன அதிக அளவுல கிடைக்குது அப்படின்னா பெட்ரோலியம் வந்து கிடைக்குது பாக்குறோம். இந்த பெட்ரோலிய பொருள் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கிறோம். அந்த பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்றது வந்து நம்ம பெட்ரோலியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயில் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் போத் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கண்டெயின் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லி. இப்போ பாறை எண்ணெய் அப்படின்றத என்ன கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். இதுல இயற்கை வாயுக்களையும் இரண்டையும் உள்ளடக்கியது. கச்சா எண்ணெய் இயற்கை வாயு ரெண்டுத்தையும் உள்ளடக்கியது என்னன்னா இந்த பாறை எண்ணெய் ஆயில் ஆஃப் ராக் அப்படின்னு எதை சொல்றோம் பெட்ரோலியத்தை வந்து சொல்றோம். அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 100 முதல் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணிய மைக்ரோஸ்கோபிக் இருக்குல்ல கடல் தாவரங்கள் அப்புறம் வந்து விலங்குகள் அந்த கடல் அது வந்து கடல் கட்டியில புதஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து என்ன மாறுதுன்னா பெட்ரோலியமா வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து இந்த காட்ட கவர்டு வித் லேயர்ஸ் ஆஃப் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஹை ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா எதனால இது மாறிடுச்சு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு போது ஆக்சிஜன் சொல்லலாம். ஸோ அதனால என்னவா மாறிடுச்சு அப்படின்னா வந்து இது என்னது பெட்ரோலியமா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலை காரணமாக ஆக்சிஜன் இல்லாத நிலையில் அது பெட்ரோலியமாக மாறிச்சு. எப்படி மாறிச்சுன்னு கேட்பாங்க. எது வந்து மாறிச்சு அதான் இம்பார்ட்டன். நம்ம இக்கமேட்டப்ல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மைக்ரோஸ்கோபிக் பிளான்ஸ் அதுக்கப்புறம் அதுல இருக்க அனிமல்ஸ் வந்து இறந்து அது வந்து கடல் கடியில வந்து புதையோடுது. அப்படி புதையும் போது ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து காற்று இல்லாத சூழ்நிலையில் அது என்னவா மாறி இருக்குன்னா பெட்ரோலியமா மாறி இருக்கு. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து 300 to 400 மில்லியன் இயர்ஸ்க்காக வந்து உயிரோட இருக்கும். இப்போ 50 to 100 மில்லியன் இயர்ஸ் ஆக வந்து பாத்தீங்கன்னா அது இறந்து கீழே வந்து படிஞ்சுது அப்படின்னா அதுக்கு மேல சாண்ட் அண்ட் சில்ட் படிஞ்சு ஆயில் அண்ட் கேஸ் டெபாசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. 100 to 200 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அது இம்பார்ட்டன். எந்த பீரியட்ல எவ்வளவு காலம் ஆகுது அப்படி பார்க்கும்போது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் உற்பத்தி அப்படின்றது நடக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்ல. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பெட்ரோலியம் கான்ஸ்டிடியூன்ஸ் பெட்ரோலியம் கூறுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க் கலர்டு விஸ்கஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து பெட்ரோலியம் அப்படின்றது இருண்ட நிற கருமை நிற அப்படின்னு எடுத்துக்கலாம். கருமை நிற பிசுபிசுப்பான திரவம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கார்பன் ஹைட்ரஜன் அது ரெண்டு மெயின்ல இருக்கு காம்பவுண்ட்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது இருக்கு பெட்ரோலியத்தில் அப்படிங்கிறதுனா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான் அதோட மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு அதை நான் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராடக்ட் ஒப்பீனியன் பெட்ரோலியத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பெட்ரோலியம் கேஸ் பெட்ரோல் டீசல் கெரோசின் அப்படின்னு இதுதான் முன்னாடி பார்த்தோம். அது கிடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆஸ் ஃபியூல்ஸ் ஃபார் எல்பிஜி அப்படின்றத நம்ம வந்து ஃபியூலா வந்து வீடுகளில் வந்து பயன்படுத்தணும். கெரோசின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வீடுகளையும் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜெட் ஏர்கிராஃப்ட் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணா கெரோசின் தான் யூஸ் பண்றாங்க. அந்த பாக்குறோம். மண்ணெண்ணெய் சமையல் மற்றும் விளக்கு நோக்கங்களுக்கும் அப்புறம் ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது நீங்க சேர்த்து கூட நோட் பண்ணிக்கலாம். ஜெட் விமானங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியது இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் அப்படி பாக்குறோம். அடுத்து பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படின்னா ஆட்டோமொபைல் கார் பைக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் பெட்ரோலியம் அப்படின்றது காம்ப்ளெக்ஸ் மிக்சர் கண்டெய்னிங் என்னன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் தான் அதுல இருக்கு. அண்ட் இது எப்படி அடிஷன் டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வந்து அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் அப்படின்றதும் அதுல சேர்ந்து இருக்கு. மெயின் என்னன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னப்பா அதுல இருக்காங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் வந்து அதுல கலந்து காணப்படுகிறது. ஸோ பெட்ரோலியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதான் மெயின் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கலவைகள். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் கந்தகம் அப்படின்றது கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அந்த க்ரூடு பெட்ரோலியம் அப்படின்றது டார்க் ப்ரௌன் ஆர் கிரீன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கச்சா பெட்ரோலிய எண்ணெய் அப்படின்றது ஒரு தரம் அடர் பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் அல்கீன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. அந்த 10% ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்றது அதுல கலந்து காணப்படுது. அப்ப அரோமேட்டிக் நறுமணம் ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வளவு சதவீதம் காணப்படுகிறது இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பெட்ரோலியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால நம்ம எரிபொருள் அப்படின்னா மெயினா இதுல இருந்தா நமக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் எதுல இருந்து நம்ம கிடைக்குது அப்படின்னா இந்த பெட்ரோலியத்துல இருந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து கச்சா பெட்ரோலிய சுத்திகரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா செப்பரேட்டிங் பெட்ரோலியம் இன்டு ஃபிராக்ஷன் வந்து வித் டிஃபரெண்ட் பாயிலிங் ரேஞ்சஸ் ரிமூவிங் இம்பியூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அதை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து வெவ்வேறு கொதிநிலைகளுடன் பெட்ரோலியத்தை பின்னமாக பிரித்து மாசுக்களை பிரித்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவையான பொருளா நம்ம எடுக்கிறோம். வந்து அப்படி பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னும் போது அந்த கார்பன் ஹைட்ரஜன் அதுல இருக்குல்ல அதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்மன்ல கார்பன் டெட்ரா வாலண்ட் மற்றும் ஹைட்ரஜன் மோனோ வாலண்ட் இருக்கும். அதை பிரேக் பண்ணி தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து
இதுதான் மெத்தட் வந்து. அப்ப என்னன்னா 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படியே மேல கிளம்பி போகும். அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல போக போக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 350 to 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபியூல் ஆயில் அப்படின்றது வந்து கிடைக்கும். 400 டிகிரி செல்சியஸ்ல பிட்டுமன் தார் அப்படின்னு கிடைக்கும். அப்படியே மேல போகும்போது நமக்கு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது வந்து லெஸ் தென் 40 டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து என்ன கிடைக்குதுன்னா 40 to 60 வந்து பெட்ரோல் கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு லேயரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு பெட்ரோல் ஒவ்வொரு ப்ராடக்டா வந்து கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் தான் வந்து. அடுத்த பாயிண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேர்ல்டு ஓவரா எங்க அதிக அளவுல இருக்கு அப்படின்னா ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் யுஎஸ்ஏ, குவைத், ஈராக், பெர்ஷியா, ஈரான், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இந்தியாவில எங்கப்பா கிடைக்குது அப்படின்னா அசாம் நமக்கு தெரியும். இந்த திக்பாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அசாம்ல கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய இடம் சொல்லி பார்க்கணும். அடுத்து குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரா, வந்து ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு, ஸோ இங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மகாராஷ்டிரால எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மும்பை ஹை அப்படின்னு இம்பார்ட்டன். வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது கோதாவரி கிருஷ்ணாவுடைய பேசின் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாடு அப்படின்னும் போது காவிரி பேசின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ட்ரில்லிங் துளையிட்டு நம்ம என்ன பண்றோம் அங்க இருந்து அந்த பிளாக் லிக்விட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, ஸோ அந்த பெட்ரோலியத்தை வந்து நம்ம பம்ப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரீஃபைனிங் க்ரூடு பெட்ரோலியம் அப்படின்னும் போது கச்சா பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலியம் டார்க் ஆயிலி லிக்விட் நமக்கு தெரியும். அண்ட் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல் அண்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில், பாராஃபின், வேக்ஸ் இது எல்லாமே ரீஃபைனிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியத்தின் சுத்திகரிப்பு மூலம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மெயினா என்ன பண்றோம் அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா வந்து நியர்லி அந்த 400 டிகிரி செல்சியஸ் சொல்லல, ஸோ அந்த டெம்பரேச்சர்ல நம்ம அதை வந்து ஹீட் பண்ணும்போது அது என்ன அப்படியே மேல கிளம்பி போகும். அப்படியே கிளம்பி போகும்போது 400 டிகிரி செல்சியஸ்ல ஃபர்னஸ்ல வந்து அது வெப்பப்படுத்தும் போது க்ரூட் ஆயில் மூவ் அப் டு டவருக்கு மேல போகுது. அப்ப கண்டென்ஸ் ஆகுது. அக்கார்டிங் டு தர் பாயிலிங் பாயிண்ட் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபிராக்ஷன்ஸ் விச் மேக்கப் க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உருவாக்கும் பல்வேறு பின்னங்கள்ல நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறோம் சொல்லி பார்க்கலாம். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்லணும்னா ஃபியூல் ஃபார் எல்பிஜி அப்படின்னு சொல்லி வீட்டில் யூஸ் பண்றது. அது எந்த டெம்பரேச்சர் நம்ம கிடைக்கும் அப்படின்னா லெஸ் தென் 40 டிகிரி செல்சியஸ். பட் நம்ம ஹீட் பண்ணும்போது ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணும்போது க்ரூட் ஆயில வந்து பாத்தீங்கன்னா 400 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து 40 டிகிரி செல்சியஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிடைக்குது மேல. அடுத்து பெட்ரோல் அப்படின்றது வந்து 40 to 60 டிகிரி செல்சியஸ்ல கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். மோட்டார் ஃபீலர்ஸ் கெரோசின் அதுக்கு அடுத்து வந்து அதனுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 160 to 250 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டீசல் வந்து 250 to 300 அண்ட் லூப்ரிகேட்டிங் ஆயில் 300 to 350 அண்ட் ஃபியூல் ஆயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 350 to 400 வந்து. ஆனா இந்த பெட்ரோலியம் அப்படின்றது எந்த டெம்பரேச்சர்ல கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலியம் கேஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மொத்தம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இம்பார்ட்டன். வந்து இப்போ கெரோசின் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்டவ்ல வீட்டுல யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஜெட் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. வந்து டீசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னும் போது வந்து அதிகமான பவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக டீசல் வந்து பயன்படுத்துறோம். லூப்ரிகேட்டிங் ஆயில் தான். ஃபியூல் ஆயில் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஃபியூல் ஆயில் அப்படின்றது பவர் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ஷிப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாராஃபின் வேக்ஸ் அப்படின்றது வந்து கேண்டில் அண்ட் வேசலின் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் பிட்டுமன் அப்படின்றது பெயிண்ட், ரோட் சர்ஃபேசிங், தார் இருக்குன்னு சொல்லலாம், ஸோ அது வந்து ரோடு போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப இந்த சைடு வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கு, டிக் பண்ணிருக்கிறது நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தோம். அது இம்பார்ட்டன். வந்து டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் கேஸ், அதுக்கடுத்து பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல், இது மட்டும் டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாட்டம்ல லெஸ் தென் 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்டுமன் அப்படின்றது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.